நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழ்நாட்டினையுமே தாண்டி உலகில் உள்ள பல நாடுகளில் வாழ்ந்து வர்றாங்க. அப்படி ஒரு நாட்டுக்கும் நம்முடைய தமிழர்கள் எப்படி போனாங்க என்பதை பற்றி நம்ம கடந்த சில பதிவுகளில் பார்த்துருக்கிறோம். மொரிஷியஸ் தமிழர் வரலாறு, பர்மா தமிழர் வரலாறு, மும்பை தமிழர் வரலாறு என பல பதிவுகளில் நம்முடைய அயலக தமிழர்களின் வரலாறை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம மலேசியா தமிழர்களின் வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். மலேசியாவிற்கு நம்முடைய தமிழர்கள் எப்படி போனாங்க, மலேசியாவில் நம்முடைய தமிழர்கள் எப்படி அவங்களுக்கான இடத்தை பிடிச்சாங்க என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலேசியா தெற்காசியாவில் உள்ள ஒரு தீபகற்ப நாடு தான் மலேசியா. இவங்க சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, புரூனே, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற பல நாடுகளுடன் தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் மலேசியாவில் 3.4 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதுல நம்முடைய தமிழர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 20 to 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 6% பேர் நம்முடைய தமிழர்கள் தான். மலேசியாவில் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு மதம்னா அது இஸ்லாமிய மதம். மலேசியாவினுடைய தாய்மொழினா அது மலாய் மொழி. இதற்கு முன்னாடி நம்முடைய தமிழர்களின் வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நாட்டிற்கும் 200 அல்லது 300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் போயிருப்பாங்க. அதுவும் அடிமைகளாக போயிருப்பாங்க. ஆனால் இந்த மலேசியாவிற்கு நம்முடைய தமிழர்கள் எப்போ இருந்து போயிருக்காங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நம்முடைய தமிழர்கள் மலேசியாவுடன் ஒரு நெருங்கிய உறவுல இருந்திருக்கிறாங்க. சங்க காலகட்டத்தில் பட்டினப்பாலை எனப்படும் ஒரு இலக்கியத்தை எழுதினாங்க. அதில் ஒரு சில வரிகள் வரும். அது என்ன அப்படின்னா, கங்கை வாரியம் காவிரி பையுனும் ஈழத்துணவும் காலக தாக்கமும் என்று ஒரு வரிகள் வரும். இந்த பாடலில் கங்கை, ஈழம் அப்படின்ட்டு பல நாடுகள் குறிச்சிருப்பாங்க. இதில் காலகம் அப்படின்ட்டு ஒரு நாடே சொல்லியிருப்பாங்க. இதில் காலகம் எனப்படும் நாடு எந்த நாடுனா அது மலேசியா. சங்ககால கட்டத்தில் மலேசியாவை நம்முடைய தமிழர்கள் காலகம் அப்படின்னு நினச்சாங்க. சங்ககால கட்டத்திலே நம்முடைய தமிழர்கள் மலேசியாவிற்கு போயிட்டு அங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க. அங்கே குடியேறியும் இருக்கிறாங்க. சங்ககால கட்டத்திற்கு பிறகு பல்லவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலுமே பல்லவ மன்னர்கள் கம்போடியாவுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் பல்லவ மன்னர்களால் நம்முடைய தமிழ் மொழியானது மலேசியாவில் பரப்பப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்திலும் மிக பெரும் அளவிற்கு குடியேற்றங்களும் நடந்தன. மலேசியாவில் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமயம் என்பது ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் புத்த சமூகமும் இந்து சமூகமும் தான் ஒரு மிக பெரும் மதமாக இருந்தது. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் மலேசியாவுடன் மிக நெருங்கிய நட்புறவில் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த மலேசிய பகுதியானது கடாரம் என நம்முடைய தமிழர்களால் அழைக்கப்பட்டது. இந்த கடாரம் எனப்படும் பகுதியானது இன்றைய காலகட்டத்தில் ஹெடா என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் இருந்த காலகட்டத்தில் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யமும் சோழர்களும் மிக நெருங்கிய நட்புறவில் இருந்தாங்க. இதன் பிறகு ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்திற்கும் சோழர்களுக்கும் இடையே போரும் நடந்தது. அந்த சமயத்தில் ராஜேந்திர சோழன் அவருடைய மிக பெரும் கப்பற்படை மூலமாக மலேசியாவை படையெடுத்து சென்று ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை சோழ பேரரசு கீழே கொண்டு வந்திருப்பாரு. அன்றைய காலகட்டத்தில் ராஜேந்திர சோழனால கடாரம் பகுதியானது கைப்பற்றப்பட்டது. இப்படி கடாரம் பகுதியை வென்ற காரணத்தினாலதான் அவருக்கு கடாரம் கொண்டான் எனப்படும் ஒரு பட்ட பெயருமே வந்தது. இந்த கடாரம் கொண்டான் எனப்படும் ஒரு பெயர்ல நம்முடைய தமிழ்நாட்டிலுமே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரானது மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கின்றன. மலேசியாவில் இருந்த அந்த கடாரம் எனப்படும் ஊரானது பிற்கால கட்டத்தில் பேச்சு வழக்கில் அவங்களுடைய மொழியில ஹெடா என்று மாறியது. அடுத்ததாக மலேசியாவிலே மூவார் எனப்படும் ஒரு ஊரானது இருந்தது. இந்த ஊரானது பிற்கால கட்டத்தில் செலாங்கூர் என்று பெயர் மாற்றமும் அடைந்தது. இப்படி நம்முடைய தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மலேசியா பகுதிகளில் குடியேறி அங்கே அவங்க வாழ்ந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பெயரை வச்சு அழைச்சிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த மலேசியாவில் மலாக்கா செட்டிகள் அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர்கள். இவங்க மலேசியாவிற்கு வணிகம் பண்ண போன சமயத்தில் அங்க அவங்களுக்கான வாழ்க்கையை தேடிக்கொண்டு மலேசியா மக்களுடைய இனத்தை கலந்துட்டாங்க. அப்படி கலந்தவங்களை பார்த்தீங்கன்னா மலாக்கா செட்டிகள் என்று அழைப்பாங்க. இப்படி நம்முடைய தமிழர்கள் என்னதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் அங்கே போயிட்டு குடியேறி அந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருந்தாலுமே பெரும்பான்மையான தமிழர்கள் எந்த காலகட்டத்தில் குடியேறினாங்க அப்படின்னா அது பிரிட்டிஷார் ஆட்சி காலகட்டத்தில் தான் குடியேறினாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியா, பர்மா, மலேசியா பகுதியில் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பான்மையான தமிழர்கள் மலேசியாவிற்கு தேயிலை தோட்டத்திற்கு வேலையாட்களாக கொண்டு செல்லப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் விடுதலைக்காக போராடிய மருதுபாண்டியர்களை கைது பண்ணி மருதுபாண்டியர்களின் வாரிசுகளை மலேசியாவிற்கு தான் நாடு கடத்தியிருப்பாங்க. பிரிட்டிஷார் ஆட்சி காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து ஏராளமான தமிழர்கள் மலேசியாவிற்கு தேயிலை தோட்டத்திற்காக வேலைக்கு போனாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்களுக்கான குடியிருப்புகளை அமைத்து அந்த நாட்டின் மக்களாகவே மாற ஆரம்பிச்சாங்க. பிற்கால கட்டத்தில் அதாவது கிபி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்கள் பல உயர்ந்த பதவிகளையும் அமர ஆரம்பிச்சாங்க. மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பல வழக்கறிஞர்களாகவும் நம்முடைய தமிழர்கள் மாற ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு மலேசியாவில் நம்முடைய தமிழர்களுக்கென தனியாக ஒரு இடமும் கிடைத்தது.
இதன் பிறகு 1940-42 ஆகிய காலகட்டங்களில் இந்த மலேசியா பகுதியானது ஜப்பானுக்கு கீழே வந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஜப்பானியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்களை மிக பெரும் அளவிற்கு கொடுமைப்படுத்தினாங்க. அன்றைய காலகட்டத்தில் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா ஆகிய பகுதிகள் அனைத்துமே வந்து ஜப்பானியர்கள் கீழே வந்தது. அந்த சமயத்தில் பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து இந்த 3 நாடுகளில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவிலிருந்து தாய்லாந்திற்கு வந்து ஒரு ரயில் பாதையை போட்டாங்க. அந்த ரயில் பாதையை வந்து சயாம் ரயில் பாதை அல்லது டெத் ரயில்வே என்று அழைப்பாங்க. இந்த டெத் ரயில்வேவை பற்றி நம்ம ஏற்கனவே பர்மா தமிழர்கள் வரலாறுல வந்து பார்த்திருப்போம். இந்த பகுதியிலையும் வந்து மேலோட்டமா பார்க்கலாம். பர்மாவில இருந்து தாய்லாந்திற்கு 415 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் பாதையை போட்டாங்க. அந்த ரயில் பாதையை போட்ட சமயத்துல வந்து பல பேரை வந்து பணியில் அமர்த்தினாங்க. அதுல பெரும்பான்மையாக இருந்தது யாரு அப்படின்னா மலாயின மக்கள், அடுத்ததாக நம்முடைய தமிழர்கள் தான். அந்த ரயில் பாதை போடப்பட்ட சமயத்துல அங்க வேலை செய்த வேலையாட்களுக்கு வந்து முறையான பாதுகாப்பே வந்து ஜப்பான் ராணுவம் கொடுக்க கிடையாது. இதனால பெரும்பான்மையான மக்கள் வந்து பல பூச்சிகள் கடித்தும் பாம்புகள் கடித்தும் நோய்வாய்ப்பட்டும் வந்து கொத்து இறந்து போனாங்க. அந்த ரயில் பாதை போடப்பட்ட சமயத்துல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா அரசின் கணக்கெடுப்பின் படிதான். ஆனால் நாட்டினர் நடத்தின பல ஆராய்ச்சிகளின் படி கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து அங்க இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 1 லட்சம் பேர் வந்து தமிழர்கள் அப்படின்ட்டுமே சொல்றாங்க. இந்த ரயில் பாதை போடப்பட்ட சமயத்துல வந்து ஜப்பானியர்கள் தான் அந்த பகுதி முழுக்க ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்துல வந்து நம்முடைய தமிழ் பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. ஜப்பானிய ராணுவ வீரர்களால் வந்து நம்முடைய தமிழ் பெண்கள் ஒருவர் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க. பல பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வன்முறைக்கு வந்து உள்ளானாங்க. அன்றைய காலகட்டத்தில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரு 19 வயதான ஒரு பெண்மணி ஒரு ஜப்பானிய ராணுவ வீரனால வந்து கற்பழிக்கப்பட்டிருப்பாங்களாம். இப்படி அந்த அளவுக்கு வந்து ஜப்பானிய ராணுவ வீரர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து கொடுமையான ஆட்சி பண்ணாங்க. அதுல வந்து நம்முடைய தமிழர்களும் வந்து மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க. இதன் பிறகு 2ஆம் உலகப் போரில் ஜப்பானியர்கள் வீழ்ந்த பிறகு பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் மலேசியா பகுதி ஆட்சி பண்றாங்க. இதன் பிறகு 1957 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்று மலேசியாவிற்கு விடுதலையும் கிடைக்கின்றன. இதன் பிறகு 1962ஆம் ஆண்டு சிங்கப்பூருடன் இணைந்து ஒரு கூட்டாட்சியை பண்றாங்க. அது தோல்வியடைந்த காரணத்தினால 1965ஆம் ஆண்டு மலேசியா வந்து மீண்டும் தனி நாடானது. மலேசியா சுதந்திர நாடாக மாறிய பிறகு அங்கிருந்து நம்முடைய தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அரசு பல வகையில வந்து உதவுனாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மலேசியாவிலும் இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள உயரமான முருகன் சிலைகள்ல ஒரு சிலை வந்து மலேசியாவிலும் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாம மலேசியாவில் பல பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் மொழியும் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை மலேசிய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம மலேசிய அரசின் பல உயர்மட்ட பதவிகளையும் நம்முடைய தமிழர்கள் இருந்து வர்றாங்க. மலேசியாவில் மிக பெரும் தொழிலதிபர்களாகவும் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து வர்றாங்க. மொரிஷியஸிற்கு போன நம்முடைய தமிழர்கள் எப்படி மொரிஷியஸ் எனப்படும் ஒரு நாட்டை உருவாக்கி இன்றைய காலகட்டத்தில் எப்படி நல்லா வாழ்ந்து வர்றாங்களோ அதே மாதிரி தான் மலேசியாவிற்கு ஆளவும் அடிமையாகவும் போன நம்முடைய தமிழர்கள் அந்த நாட்டை உருவாக்குவதில் தங்களுடைய உழைப்பை கூட்டி இன்றைய காலகட்டத்தில் மலேசியாவோட மக்களோடு இணைந்து அங்க வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாங்க. மலேசிய அரசாங்கமும் நம்முடைய தமிழர்களின் உணர்வை மதித்து நமக்கான இடத்தையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.